CSIR net general aptitude problem ஒன்று பார்க்கலாமா? Question. If a map is placed in such a manner that southwest becomes east, then what will north become? So இந்த questionல பார்த்தோம் நம்ம வந்து direction involve பண்ணிருக்காங்க. So first map ஓட direction எடுத்துக்கலாம். The east, west, the north, south. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா south west becomes east. அப்ப இது south west, இது வந்து equal to east அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே, தென் என்ன நம்ம கிட்ட கேட்குறாங்கன்னு பார்த்தோம்னா what will north become? அப்போ இந்த ஏரியா வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு இப்போ சவுத் வெஸ்ட் ஏரியா வந்து ஈஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 ஸ்பேஸ் வந்து பேக்கில் போகணும். ஸோ இப்போ நார்த்துலேருந்து நம்ம பொசிஷன் என்ன, அவங்க கேட்குறபடி பொசிஷன் என்ன நம்ம மென்ஷன் பண்ணோம்னா 1.5 ஸ்பேஸ் ரிவர்ஸில் வரணும். ஸோ இது 1.5 எடுத்தோம்னா சவுத் வெஸ்ட். ஸோ நார்த் பிகம்ஸ் சவுத் வெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? த ஆவரேஜ் ஆஃப் 7 நம்பர்ஸ் இஸ் 71. If we exclude one of these numbers, the average becomes 75. What is that number? இந்த ப்ராப்ளம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்கலாம். Average of 7 numbers is 71 அப்படி ஒன்று ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. Average of 7 numbers சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சாம்பிள் சைஸ் வந்து டோட்டலாக 7 அண்ட் இந்த அப்சர்வேஷனோட ஆவரேஜ் பார்த்தோன்னா 71. இது நம்ம எப்படி எழுதலாம்னா x1 plus x2 plus x3 plus x4 plus x5 plus x6 plus x7 whole divided by 7 is equal to 71. ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் என்னன்னா if we exclude one of these numbers, இதுலேருந்து ஏதோ ஒரு நம்பரை எக்ஸ்க்ளூட் பண்ணால் then the average becomes 75. ஸோ இதுலேருந்து ஒரு வேல்யூ எக்ஸ்க்ளூட் ஆச்சுன்னா அதோட ஆவரேஜ் வந்து 75ன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி எழுதிக்கலாம்னா நம்ம வந்து x7 வந்து எக்ஸ்க்ளூட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ x1 plus x2 plus x3 plus x4 plus x5 plus x6, இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 6, இதோட ஆவரேஜ் பார்த்தா 75. கரெக்டா? இப்போ இதில் நம்ம கிட்ட 2 ஈக்குவேஷன் இருக்கு. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ 7 வந்து 71 கிராஸ் இந்த ஈக்குவேஷனுக்கு அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். அதே போல் 6 வந்து ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். அப்போ நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x1 plus x2 plus x3 plus x4 plus x5 plus x6 plus x7 is equal to 7 into 71. இதோட வேல்யூ வந்து 497. அதே மாதிரி இது வந்து ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். 2 எப்படி சேஞ்ச் ஆகணும்? x1 plus x2 plus x3 plus x4 plus x5 plus x6 ஓட ஸ்டாப் ஆகிடும். then this is equal to 75 multiplied by 6 which is 450. இப்போ நம்ம கிட்ட 2 ஈக்குவேஷன் இருக்கு. by solving this equation we can get what x7 is. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையுமே சால்வ் பண்ணி பார்க்கலாம். 1 minus equation 1 minus equation 2 ரெண்டு சால்வ் பண்ணும்போது இது ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா x6 வரைக்கும். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? ரிமைண்டர் வந்து x7 இருக்கும். இது ஆக்சுவலாக இங்கே சப்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோம்.
அண்ட் இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா இது 7 இது 4. ஸோ எக்ஸ்க்ளூட் பண்ண அந்த வேல்யூ வந்து 47. 47 எக்ஸ்க்ளூட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த மற்ற நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 75 கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 47. நீங்கள் சிஎஸ்ஐஆர் நெட், கேட், கியூட் இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்கன்னா இந்த சேனல் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளமோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். We will have a discussion there. Thanks for watching.